சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்கு. சூப்பருங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிற அஜய் ஐடியாஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஒரு மினி மிக்ஸி செஞ்சிருக்கோம். வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு மினி மிக்ஸி செஞ்சிருக்கோம். இதே எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க. நான் ஒரு பல டப்பாவை எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நைட் டப்பா. இந்த டப்பாவை எடுத்துகிட்டு அதில் மூடி போட்டு நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி சின்ன டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசுலாம் வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டர் ஒன்று வேணும், டிசி மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. நீங்கள் உங்கள்கிட்ட 9 வோல்ட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். மோட்டர் எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூடியில் சின்னமாக ஒரு ஓட்டம் போடணும். அந்த மோட்டர் ஃபிட் பண்ணுறக்கன்னா சால்ட்ரன் வச்சு சின்னமாக ஒரு ஓட்டம் மாதிரி போட்டுக்கிறேன். நேரத்தில் சென்ட்ரா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோ. அந்த இடத்த போட்டு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வந்து சிசர்லாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சின்ன கத்தியை வச்சு எடுத்து விட்றலாம். அப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரா ஓட்ட போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து சின்ன சின்னமாக 2 ஓட்டம் போடணும். ஓட்ட போடுவோம், பார்த்து போடுங்க. கையில் வந்து கிழிச்சிக்கிட்டேன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க. 2 சின்னமாக ஓட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து வச்சு டைட் பண்ணணும். அதில் அதுக்கான மோட்டர் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது மேலே பேக் சைட்லேருந்து வைக்கணும். மூடியோட பேக் சைட்லேருந்து வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ வேணும். ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியது. அந்த மோட்டரை நல்லா கிரிப்பாக நிற்கும் நம்மளுக்கு. நான் அதை ஃபுல் டைட் வச்சுக்கிறேன். ஃபுல் டைட் வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தகடு ஒன்று வேணும். இந்த மாதிரி தகடு தான் ஒன்று எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டயர் 10லேருந்து எடுத்த இந்த தகடு. நீங்கள் கொஞ்சம் புது தகடாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப அப்படியே கடனால இப்படி இருக்குது. அந்த தகடு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளாக வைக்கிற அளவு தான். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ப்ளஸ் மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கார்னரில் வந்து நம்ம வந்து சின்னமாக கட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி கார்னரில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கார்னர்லையும் கட் பண்ணணும். 4லுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் லைட்டாக மாதிரி வளைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட உள்ள கட்டிங் பேட் எடுத்து வச்சு வளைச்சிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி வச்சு வளைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் எடுத்து சின்னமாக கட் பண்ணிக்கிட்டேன். அதில் நம்மளுக்கு வந்து மிக்சியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இந்த ஷேப்லாம் இருக்கும். அதனால் அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இதை கட் பண்ணியாச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா 2 சைடும் கட் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்ட்ரா வந்து சின்னமாக ஒரு ஓட்டம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆணி யூஸ் பண்ணி சின்னமாக ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுக்கிட்டேன். சென்ட்ரா ஓட்ட போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னமாக ஸ்க்ரூ மட்டும் வேணும். இந்த மாதிரி ஸ்க்ரூ இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நட்டை மட்டும் கழட்டிக்குவோம். நம்ம தனியாக கழட்டி பிரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வச்சுட்டு மாட்டிக்கோங்க. அது மேலே ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு பேக் சைட்லேருந்து கரெக்டாக நட்டையும் போட்டுக்கலாம். நம்ம இதே நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போ தான் சுற்றும் போது நம்மளுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். இல்லைனா கலண்டு விழுந்துரும் கீழே. நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கிறேன். ஃபுல் டைட் வச்சுட்டேன். கிரிப்பாக நிற்கிது. இப்போ நான் உங்களுக்கு சுற்றி கூட காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பிளேட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தரமான பிளேடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஃபில் வேணும். பேனோட ஒரு ரீஃபில் வந்து பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். பிளேடில் வந்து வச்சு மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக வச்சு மாட்டிக்கோங்க. இதுவும் நம்ம டைட்டாக தான் இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. மாட்டிக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மோட்டர்லேயும் வச்சு மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், கிரிப்பாக இருக்குது நம்மளுக்கு சுற்றும் போது. மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க டப்பாவில் வந்து மாட்டிக்குவோம். அதை நான் வச்சுருக்க டப்பா எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வச்சு டைட்டாக வச்சு சுற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து ரீஃபில் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, அந்த பாட்டிலோட சைஸ்க்கே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வேணும் நம்மளுக்கு. அந்த வாட்டர் பாட்டிலில் மூடி மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை சின்னமாக ஒரு ஓட்ட மாதிரி போட்டுக்கிறேன். சால்ட்ரன் வச்சு ஒரு சின்னமாக ஒரு ஓட்டம் மட்டும் போதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டரில் ஃபீமேல் போட்டு மட்டும் வேணும் நம்மளுக்கு. இந்த ஃபீமேல் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த மூடியில் வச்சு குளூ வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். நான் அது மேலே வச்சு மாட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒயரை வந்து உள்ளே விட்டுக்குவோம். ஒயரை உள்ளே விட்டுட்டு மேலே வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளூ வச்சு ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கிறேன். கிரிப்பாக ஃபுல்லாக ஒட்டிக்குவோம். நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நம்ம இந்த ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் கீழ் சைடை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு மேல் சைடு மட்டும் தான் வேணும். மேல் சைடு மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க அந்த வாட்டர் பாட்டில் மூடி வந்து மாட்டிக்கலாம். அதில் ஃபீமேல் போட்டு கனெக்ட் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் மூடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒயர் மட்டும் லென்த் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர் ஃபுல்லாக பத்தலை. அதுக்கான அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதில் அப்போ தான் நம்மளுக்கு சால்டர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒயரை மட்டும். அந்த 2 ஒயரும் டேரெக்டாக போயிட்டு மோட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் சால்டர்னு வச்சுக்குவோம். சால்டர் பண்ணிக்கிறேன் அந்த 2 இதில் மட்டும். ஓரளவு கிரிப்பாக நிற்கும் நம்மளுக்கு. அதனால தான் 2 சைடும் சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை மாட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சுவிட்ச் வைக்கிறனா வச்சுக்கலாம். நான் சுவிட்ச் எதுவும் வைக்கல, ஏன்னா அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் சுவிட்ச் எதுவும் வைக்கிறனா வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். வாட்டர் பாட்டில் வச்சு ஃபுல்லாக க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. பாருங்கள், கிரிப்பாக நிற்கிது, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஓரளவு.
அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இனிமேல் டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டப்பாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன். கட் பண்ண தக்காளி கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதில் ரொம்பலாம் ஃபுல்லாக கம்மியாக தான் போட்டிருக்கேன். காமிக்கிறேன் இப்போ பக்கத்தில் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த பிளேடை வந்து வச்சு மாட்டிட வேண்டியதான். அதில் கரெக்டாக வச்சு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடாப்டர் வந்து டேரெக்டாக பிளக் பாயிண்டில் மாட்டிட வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுற காடி பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். போட்டுட்டு செக் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. சூப்பராக சுற்றுது. தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா சாய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம இன்னும் ஃபுல்லாக போடலாம். செக் பண்ணுற கண்ணை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பக்கத்தில் உள்ள காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் அது கட் பண்ணியிருக்குன்றதை. ஃபஸ்ட்டு இந்த மூடியை மட்டும் கழட்டிட்டு நான் உள்ளே காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்கு. சூப்பருங்க, பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்களேன் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய பெரிய மிக்ஸி எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது எதுவும் ஃபேக் எதுவும் கிடையாது, நான் அப்படியே அதில் வச்சு கட் பண்ணது தான். உங்கள்கிட்ட 12 வோல்ட் மோட்டர் இல்லைனா நீங்கள் 9 வோல்ட் மோட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் மோட்டர் ப்ளஸ் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சூப்பராக அரைக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக அரைக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லைவாக காமிச்சேன். சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பற்றி மிக்சர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிளேட் மட்டும் புது பிளேட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க விஷயங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.